ஹலோ நண்பா, நம்ம இப்போ பார்க்க போகிற வீடியோ ஐஃபோனோட எக்ஸ்ஆரை பற்றி தான் ஒரு டீட்டெயிலான ஒரு ரிவ்யூ வந்து பார்க்க போகிறோம். இந்த 2021 இந்த ஐஃபோன் எக்ஸ்ஆரை நம்ம வாங்கலாமா? ஏன்னா இந்த மொபைல் வந்து பல வருடம் ஆகுது, ஒரு 3 வருஷம் கிட்ட ஆயிடுச்சு. பட் இப்போயும் இந்த மொபைல் வந்து சேல் பண்ணிகிட்டு இருக்காங்க. இது 2021 வாங்கலாமா, ஒர்த்தாக இருக்குமா அப்படிங்கிற விஷயத்தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த மொபைலை நான் ஒரு 5 மந்தாக ப்ரைமரி மொபைலாக வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இந்த மொபைல் எப்படி இருக்குது, இதோட மைனஸ் என்ன ப்ளஸ் என்ன அப்படிங்கிற எல்லா விஷயத்தையும் இந்த வீடியோவில் நான் டீட்டெயிலாக சொல்ல போகிறேன். நீங்கள் ஒரு ஐஃபோன் எக்ஸ்ஆர் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோவை தொடர்ந்து பாருங்கள். நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இதுதான் ஐஃபோன் எக்ஸ்ஆரோட ப்ராடக்ட் ரெட் கலரு. இது ஆப்பிள் வந்து ரெட்டுன்னு சொல்ல மாட்டாங்க, ப்ராடக்ட் ரெட் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மொபைலை என்னோடய ப்ரைமரி யூஸாக ஒரு 5 மந்தாக நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். எப்படி இருக்குது அப்படின்ட்டு டோட்டலாக இந்த வீடியோவில் ஷேர் பண்ணலான் இருக்கேன். தொடர்ந்து இந்த வீடியோவை பாருங்கள். இந்த மொபைலோட ஃபிசிக்கல் ஓரியன்லாம் என்னென்ன அப்படிங்கிறத பார்ப்போம். லெஃப்ட் சைடில் வந்து பார்த்திங்கன்னா ரிங் சைலண்ட் பட்டன் வந்து கொடுத்துருப்பாங்க, அப்புறம் வால்யூம் பட்டன் போன்றவை வந்துருக்கு. பாட்டமில் வந்து பார்த்திங்கன்னா மைக், அப்புறம் வந்து ஸ்பீக்கர், அப்புறம் லைட்டிங் போட்டு கொடுத்துருப்பாங்க. அதில் சார்ஜ் அண்டு ஹெட்ஃபோன் போன்றவை வந்து யூஸ் பண்ணிக்க முடியும். ரைட் சைடில் வந்து பார்த்திங்கன்னா சிம் போகிறதுக்கான ட்ரே, அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த பவர் பட்டன் போன்றவை வந்து இருக்கும். டாப்பில் வந்து பிளைனாக விட்டுருப்பாங்க. பேக் சைடில் வந்து பார்த்திங்கன்னா ஒரே ஒரு சிங்கிள் கேமரா வந்து கொடுத்துருப்பாங்க, லோகோ இருக்கும். இவ்வளோ தான் விஷயம் இந்த மொபைலு. இப்போ இதை பற்றி டீட்டெயிலாக வந்து நம்ம பார்ப்போம். இந்த மொபைல் iOS 14.6 தான் இயங்கிட்டு இருக்கு. இந்த மொபைலோட RAM கெப்பாசிட்டி வந்து பார்த்தீங்கன்னா 3GB, இன்டர்னல் ஸ்டோரேஜ் வந்து பார்த்தீங்கன்னா 64GB கொடுத்துருப்பாங்க. இந்த மொபைலோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்பிள் ஸ்டோரில் வந்து 47,900. இதுவே ஃப்ளிப்கார்ட்டில் நீங்கள் வாங்கணும் அப்படின்னா 39,999 ருபீஸ் வந்து கொடுத்துருக்காங்க. நல்ல ஒரு ஆஃபர் அப்படிங்கிறது ஃப்ளிப்கார்ட்டில் போயிட்டுருக்கு. நீங்கள் இந்த மொபைல் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா ஃப்ளிப்கார்ட்டில் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஆப்பிள் ஸ்டோரில் கொஞ்சம் அதிகமாக இருக்குது. அதில் ஆப்பிளோட பார்த்தீங்கன்னா சார்ஜர் எதுவுமே வந்து தரமாட்டாங்க. ஃப்ளிப்கார்ட்டில் எல்லாமே தராங்க. பார்க்குறதுக்கு வேறு லெவலாக இருக்குங்க. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய டிஸ்பிளே. இப்போ உள்ள ஜென்ரேஷனுக்கு ஏற்ற ஒரு டிஸ்பிளே வந்து இதில் இருக்குது. 6.1 இன்ச்சுக்கு வந்து கொடுத்துருப்பாங்க. இது வந்து ஒரு IPS LCD டிஸ்பிளே தான், ஆனால் HD டிஸ்பிளேவாக கொடுத்துருப்பாங்க. இந்த மொபைலோட வெயிட் வந்து பார்த்திங்கன்னா 194 கிராம். ஆமாங்க, வெயிட் கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும். இதில் கொடுத்துருக்க பேட்டரி வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் அதிகம், 3000 mAh கிட்ட கொடுத்துருக்காங்க. அதனால் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்லா ஸ்டாண்ட் பையாக இருக்குது. ஆனால் எவ்வளோ நேரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் ஒரு 10 hours கிட்ட யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். எவ்வளோ நேரம் யூஸ் பண்ணுறேன் அப்படின்ட்டு நீங்களே பார்க்கலாம். எனக்கு பேட்டரி ஹெல்த் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 92 தான் இருக்குது. நான் அடிக்கடி சார்ஜ் பண்ணுறேன். 1 டேக்கு வந்து பார்த்திங்கன்னா 3 times வந்து நான் வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்கேன் சார்ஜிங். அதனால் எனக்கு பேட்டரி ஹெல்த் வந்து பார்த்திங்கன்னா கம்மியாயிடுச்சு. இந்த மொபைல் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நேரம் நான் யூஸ் பண்ணுறேன் அப்படிங்கிறது நீங்களே பார்க்கலாம் ஸ்க்ரீனில். ஏன்னா அந்தளவுக்கு நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். அப்பையும் பார்த்திங்கன்னா இந்த ஐஃபோன் எக்ஸ்ஆரில் வந்து எனக்கு 9 to 10 hours வரைக்கும் நான் வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். பொதுவாகவே இந்த எக்ஸ்ஆர் அண்டு 11 இந்த 2 மாடலையும் பார்த்திங்கன்னா பேட்டரி கெப்பாசிட்டி தாறுமாறாக நிற்கும். என்ன காரணம் பார்த்திங்கன்னா அதில் கொடுத்துருக்க LCD டிஸ்பிளே தான் காரணம். இந்த மொபைலில் கொடுத்துருக்க ஃபேஸ் ஐடி வந்து பார்த்திங்கன்னா செம ஃபாஸ்ட்டாக இருக்குது. நீங்களே பார்க்கலாம் எவ்வளோ ஃபாஸ்ட்டாக இருக்குது அப்படின்ட்டு. ஏன்னா அந்த அளவுக்கு வந்து இந்த மொபைலை எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா மேலே ஒரு 7 வகையான சென்சார் வந்து கொடுத்துருக்காங்க. ஃபேஸ் ஐடி, பாரோமீட்டர், 3 ஆக்சிஸ், அப்புறம் பார்த்திங்கன்னா ஆக்சிலோமீட்டர், அப்புறம் ஆம்பியன்ட் லைட் சென்சார், அப்புறம் ப்ராக்சிமெட்ரி சென்சார். இந்த மாதிரி எல்லா சென்சாருமே அந்த நாட்ச்குள்ளே தான் வச்சுருக்காங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இந்த மொபைலோட கேமரா பற்றி பார்க்க போகிறோம். இது வந்து பார்த்திங்கன்னா சிங்கிள் கேமரா தான் கொடுத்துருக்காங்க பேக் சைடில். நீங்கள் சிங்கிளாக இருந்தீங்கன்னா இந்த மொபைலில் நீங்கள் கண்டிப்பாக வாங்க. ஏன்னா இதில் கொடுத்துருக்க கேமராவும் பார்த்திங்கன்னா சிங்கிள் தான். ஜஸ்ட் ஃபார் ஜோக்கு. நல்லா இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், இல்லைனா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். பேக் சைடில் கொடுத்துருக்கிறது ஒரு 12 MPக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒயிட் கேமரா கொடுத்துருக்காங்க. f1.8 அப்ராச்சரில் இருக்குது. இதில் வந்து நம்ம 4K ரெக்கார்டிங் போன்ற எடுத்துக்க முடியும். இது வரைக்கும் நம்ம சேனலில் அன்பாக்சிங் பண்ண எல்லா வீடியோவுமே பார்த்திங்கன்னா இந்த மொபைலில் தான் எடுத்தேன் அப்படின்னு சொன்னால் உங்களால் நம்ப முடியுதா? ஆமாங்க, உண்மையிலே இந்த மொபைலில் தான் எடுத்தேன். எவ்வளோ கிளாரிட்டியாக இருக்குது அப்படின்ட்டு நீங்களே பாருங்கள். இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 4K ரெக்கார்டிங் தான். இந்த மொபைலில் ஃப்ரண்ட் கேமரா வந்து பார்த்திங்கன்னா 7 மெகாபிக்சல் கொடுத்துருக்காங்க. f2.2 அப்ராச்சரில் இருக்குது. 1080 வரைக்கும் நீங்கள் வீடியோ ரெக்கார்டிங் அப்படி போன்றவை வந்து பண்ணிக்கலாம். ரெண்டாவது பார்த்திங்கன்னா பேக் கேமரா வந்து 12 மெகாபிக்சலில் எடுத்த இந்த ஃபோட்டோ எப்படி இருக்குது அப்படின்ட்டு நீங்களே பாருங்கள். f1.8 அப்ராச்சரில் கொடுத்துருக்காங்க. இந்த ஃபோனில் வந்து பார்த்திங்கன்னா ப்ராசஸர் வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஆப்பிளோட A12 பைனானிக் சிப் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த ப்ராசஸர் வந்து பார்த்திங்கன்னா யூஸ் பண்ணுறதுக்கு நல்லா இருக்குது. நம்மளுக்கு ஒரு அப்ளிகேஷன் நம்ம ஓப்பன் பண்ணுறோம் அப்படின்னா எந்த ஒரு லாகும் ஆகலை. யூஸ் பண்ணுறதுக்கு நல்லாவே இருக்குது. பர்ஃபார்மன்ஸை பொறுத்த வரைக்கும் எந்த குறையும் இல்லை, நல்லா வந்து கொடுத்துருக்காங்க.
இந்த மொபைலில் 3GB RAM தான் இருக்குது. இதோட வந்து A12 பைனானிக் சிப் வந்து கொடுத்துருக்காங்க. இதனால் ஒரு கேம் போன்ற விளையாடுறப்ப பர்ஃபார்மன்ஸ் வந்து குறை சொல்கிற அளவில் நல்லாவே இருக்குது. நல்ல ஒரு ஸ்பீடாகவே இருக்குது. எந்த இடத்துலையும் வந்து பார்த்திங்கன்னா லாக் அப்படிங்கிறத ஆகலை. நீங்களே எக்ஸாம்பிள் பார்க்கலாம். ஒரு ஃப்ரீ ஃபயர் அப்படிங்கிறத நான் விளையாண்டேன். எப்படி இருக்குது அப்படின்ட்டு நீங்களே பாருங்கள். இந்த மொபைலில் டாப்பில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்பீக்கரும், டவுனில் வந்து ஒரு ஸ்பீக்கரும், டவுனில் இருக்கிற 2 ஸ்பீக்கரில் ஒரே ஒரு ஸ்பீக்கர் தான், ஒன்று வந்து மைக்கு. சவுண்ட் குவாலிட்டி எப்படி இருக்குது அப்படின்னு டெஸ்ட் பண்ணி பார்ப்போம். நெக்ஸ்ட்டு இந்த மொபைலோட டிஸ்பிளே பற்றி தான் பார்க்க போகிறோம். இதில் 6.1 இன்ச்சுக்கு HD டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. LCD மல்டி டச் வித் IPS டெக்னாலஜி யூஸ் பண்ணியிருக்காங்க. 1792 பார் 828 பிக்சல் ரெசல்யூஷன் இருக்குது. இது வந்து ஒரு ட்ரூ டோன் டிஸ்பிளே தான். இந்த டிஸ்பிளே ஒரு பக்காவான டிஸ்பிளே. இது ஒரு LCD டிஸ்பிளே அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் பார்க்குறது பார்த்திங்கன்னா செம கிளாரிட்டியாக இருக்கும். சில மொபைல் பார்த்திங்கன்னா யூடியூப்பில் போய்ட்டு ஏதாச்சும் ஒரு வீடியோ ப்ளே பண்ணோம் அப்படின்னா 1080 வரைக்கும் தான் சப்போர்ட் ஆகும். ஆனால் இது வந்து பார்த்திங்கன்னா அதையும் தாண்டி 2000 ரெசல்யூஷன் கிட்ட வீடியோ அப்படிங்கிறது ப்ளே ஆகும். இப்போ நம்ம ஒரு வீடியோ ப்ளே பண்ணி பார்ப்போம் யூடியூப்பில். இதோட கிளாரிட்டி எப்படி இருக்குது அப்படின்னு செக் பண்ணுவோம். இந்த மொபைலில் நம்ம கையில் வந்து ஹோல்ட் பண்ணுறப்ப வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் வந்து ஸ்லிப் ஆகிற மாதிரி தான் இருக்கும். ஏன்னா இவங்க கொடுத்துருக்கிறது கிளாஸ் பேனல். அதனால் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் வளவலன்னு இருக்கனால உங்களுக்கு ஸ்லிப் ஆகும். கவர் போட்டு யூஸ் பண்ணுறது ரொம்பவே ஒரு பெட்டரான விஷயம். பிடிக்கிறதுக்கும் வந்து பார்த்திங்கன்னா கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஆனால் வந்து கொஞ்சம் வந்து பார்த்திங்கன்னா ஸ்லிப் ஆகும். ஓகே நண்பா, டோட்டலாக இந்த ஃபோனை பற்றி எல்லாமே நம்ம பார்த்துட்டோம். பர்ஃபார்மன்ஸு, டிஸ்பிளே, சவுண்ட் குவாலிட்டி, வீடியோ குவாலிட்டி எல்லாத்தையும் நம்ம செக் பண்ணிட்டோம். இந்த ஃபோனோட ப்ளஸ் அண்டு மைனஸ் என்ன அப்படின்னு நான் வந்து சொல்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து ப்ளஸ்ஸு அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா இந்த ஜென்ரேஷனுக்கு ஏற்ற ஒரு லோ பட்ஜெட்டுக்கு ஒரு கம்மியான ப்ரைஸில் ஒரு நல்ல டிஸ்பிளே வந்து கொடுத்துருக்காங்க. இந்த டிஸ்பிளே வந்து உண்மையிலே ஒர்த்தான ஒரு டிஸ்பிளே. ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா இந்த மொபைலில் நம்ம டுயல் சிம் வந்து யூஸ் பண்ணலாம். ஒன்று வந்து பார்த்திங்கன்னா நானோ சிம், இன்னொன்று பார்த்திங்கன்னா இ-சிம் போன்றவை வந்து யூஸ் பண்ண முடியும். அந்த ஃபியூச்சர் இதில் இருக்குது. மூணாவது பார்த்திங்கன்னா பர்ஃபார்மன்ஸு தாறுமாறாக இருக்கும். நீங்களே பார்த்துருப்பீங்க, எந்த இடத்துலையும் வந்து லாக் அப்படிங்கிறது ஆகாது. நாலாவது வந்து பார்த்திங்கன்னா பேட்ரி பர்ஃபார்மன்ஸு. எனக்கு வந்து நான் கண்டினியூஸாக யூஸ் பண்ணுறேன். அதனால் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 10 ஹவர்ஸ் நிற்கிது. நீங்கள் இது நார்மல் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தாறுமாறாக நிற்கும் அப்படிங்கிறதுல எந்த சந்தேகமும் இல்லை. நெக்ஸ்ட்டு இது வரைக்கும் நிறைய பார்த்தோம். இப்போ இந்த ஃபோனோட ட்ராபேக் என்னன்னு பார்க்க போகிறோம். இது வந்து பார்த்திங்கன்னா வெயிட் வந்து ஒரு 194 கிராம் கொடுத்துட்டாங்க. அதாவது 200 கிராம் கிட்டே இருக்குது. அது கொஞ்சம் ட்ராபேக்கு. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா சிங்கிள் கேமரா வந்து இந்த கேமராவும் நல்லா தான் இருக்குது. ஆனால் சில பேர் சிங்கிள் கேமரா பிடிக்காது, டபுள் கேமரா இருந்தாலும் லைக் பண்ணுவாங்க. அந்த மாதிரி இடத்துல இது ஒரு ட்ராபேக்காக இருக்குது. ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் இந்த சிங்கிள் கேமராவே பெட்டர் தான் நினைக்கிறேன். ஏன்னா அந்த அளவுக்கு கிளாரிட்டி அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. ஓகே நண்பா, இந்த 2021 இந்த iPhone XR வாங்கலாம்னு கேட்டால் கண்டிப்பாக நீங்கள் வாங்கலாம். ஏன்னா அந்த அளவுக்கு ஸ்பெக்கும் சரி, பர்ஃபார்மன்ஸ் சரி இதில் இருக்குது. iPhone SE செகண்ட் ஜென்ரேஷன் எடுக்கிறதுக்கு இந்த ஃபோனை எடுக்கிறது ரொம்பவே பெட்டரான ஒரு விஷயம். ஏன்னா இந்த ஜென்ரேஷனுக்கு ஏற்ற ஒரு டிவைஸாக ஒரு லோ பட்ஜெட்டில் ஒரு iPhone வாங்கணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ரொம்பவே ஒரு சூப்பரான டிவைஸாக இது வந்து இருக்கும் அப்படிங்கிறதுல எந்த சந்தேகமும் இல்லை. ஓகே நண்பா, இதுதான் iPhone XRோட ரிவ்யூ. இந்த வீடியோ பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் வேறு ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.